உடல் வந்து உறங்கிருச்சு. ஆனா அந்த உணர்வு, இப்ப அந்த அல்லாஹ்ன்ற அந்த நான் என்ற அந்த உணர்வு அப்படியே விழிப்பு நிலையில இருக்கிற மாதிரி எனக்கு உணர்ந்தேன். அந்த களிமா அப்படியே நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். வெளிய வரைக்கும் அந்த மனசுலயே ஓடிக்கிட்டு இருக்குது. அதுவும் அந்த பாட்டு ஒன்று ஓடிச்சு. என்னன்னா இந்த நாடகம், வாழ்வு என்பதோர் நாடகம், அந்த பாட்டும் காதுல விழுந்துகிட்டே இருக்குது. அதோட அந்த திக்கரும் அந்த நினைவுபடுத்துறதும் என் மனசுலயே ஓடிக்கிட்டு இருக்குது. வெள்ளன நான் எழுப்பினது என்ன, எனக்கு தூங்கின மாதிரி இல்ல உஸ்தாத். அந்த அப்படி என்னமோ அந்த விழிப்பு நிலையில இருந்து நான் வெள்ளனே எழும்பி யோசிச்சு நான் தூங்கினேனா இல்லையா என்று யோசிச்சேன். ஆனா அந்த விழிப்பு நிலையில அந்த நான் என்ற அந்த உணர்வு விழிப்பு நிலையில இருந்த மாதிரி நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் 4 மணிக்கு மாதிரி எளிமையும் நான் அப்புறம் எளிமையை டைம் வச்சு எப்பயும் செய்ய வேண்டிக்குது. அப்படி எளிமையை செஞ்சேன். அந்த எப்படியும் நான் நேத்தும் அப்படி படுக்க போல 12 மணி என் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு படுக்க லேட் ஆகும். மத்த நாளைக்கு டயர்ட் இருக்கும். ஆனா நேத்து இந்த 2 நாளையில எனக்கு வந்து அந்த டயர்ட் அப்படி எந்த வருத்தமும் இல்ல. ஏதோ நல்ல நிம்மதியா நேத்து இது 2 நாளையில அப்படி இருந்துச்சு. உங்களோட நேத்தும் நான் பேசணும்னு இருந்தேன். நேத்து அங்க இதுல இருந்தனால ஏலா போச்சு சார். சொல்லணும் இருந்தேன். பின்னைக்கு இது 2 நாளையில பின்னைக்கும் அந்த டயர்டு அப்படி எதுவுமே இல்ல. நல்லா அமைதியா இப்ப இன்றைக்கு நேத்துல இருந்து பின்னைக்கு உமாவோடய இதே பத்தி தான் பேசி இருக்கிற. இதை பத்தியே உறவாட்டிக்கிட்டே நிக்கிற. காலையில இருந்து அதே எந்த சிந்தனையும் போகுதில்லை. இப்ப நான் புஸ்தகம் எடுத்தாலும் படிச்சாலும் அதே சிந்தனையிலே தான் இருக்குது. அதாவது இப்ப உங்களுக்கு நடந்த விஷயத்துல ஆரம்பம் என்னடா, உங்களோட உள்ளம் விழிப்பு நிலைண்டா என்னங்கிறத உள்ளம் கவனிச்சிருக்கு, உள்ளம் கண்டிருக்கு. உள்ளம் எப்பயும் அந்த விழிப்பு நிலையில தான் இருக்கு. உறங்குற பொழுது உள்ளம் என்ன செய்யறது, அந்த உள்ளத்தில நிலையை மறக்கிறது கிடையாது. இப்ப நீங்க நேற்று இப்ப முந்தின நாத்தெல்லாம் நான் வளமையா உங்களுக்கு சொல்லி தந்த மாதிரி அந்த உறங்குற நேரத்துல நினைவுபடுத்திக்கிட்டு திக்ரு செஞ்சுக்கிட்டு நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, உறக்கத்துக்கு போயிருப்பீங்க. உள்நோக்கா கவனிச்சு அந்த நான்ங்கிற அந்த உணர்வை என்ன செய்வீங்க, கொஞ்சம் ஒருநிலைப்படுத்தி அப்படியே அந்த உறக்க நிலைக்கு நீங்க போகக்குள்ள இன்னைக்கு என்ன நடக்கும்டா, நினைவு படுத்திட்டு இருக்கிற அந்த நினைவு விழிப்புல இருக்கிறதாக இன்னைக்கு ஒரு அறிவு என்ன செய்யும் நமக்கு கிடைக்கும். விழிப்புல இருக்கிறதாக ஒரு அறிவு ஒன்று நமக்கு வரும். இப்ப உங்களுக்கு அதுதான் வந்திருக்கு. இப்ப இவ்வளவு காலமும் இல்லாத, இவ்வளவு காலமும் காணாத, இவ்வளவு காலமும் நீங்க இப்படி ஒரு நிலைமை இருக்கா என்று உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் உங்களோட உள்ளத்திலே இப்ப வெளிப்பட்டிருக்கா இல்லையா? அப்ப இந்த தியானம், இந்த நினைவுபடுத்தல், அல்லாஹ்வை நினைவுபடுத்துற இந்த வழியால உள்ளம் நிலையாக இருக்கிற நிலையொன்றுக்கு போற, தெரிகிற, காண்ற ஒரு இடம் ஏற்படுகிறதா இல்லையா? ஏற்பட்டிருக்கா இல்லையா? இப்ப உங்களுக்கு இப்ப ஈனைக்கு ஒரு சின்ன ஒரு புரிதல் ஒன்று வரும். நான் என்கிறது உடல் அல்ல. ஏன்னா உடல் மறந்து போய் கிடந்துச்சா இல்லையா? அது மறந்து போய் கிடக்கக்குள்ள நீங்க இருக்கிறத கண்டீங்களா இல்லையா? நீங்க இருக்கிறத உங்களோட உணர்வு பாதிச்சா இல்லையா? நீங்க இருக்கிறத உங்களோட உணர்வு உணர்ந்து நினைவோட இருக்கிறது உங்களோட அனுபவத்தில உள்ளு போகும். துறக்கப்பட்டிருக்கா? இப்ப நீங்க அந்த அனுபவத்தை இப்ப நினைச்ச உடனே இன்பமா இருக்கா? அத மறக்க இல்லாம இருக்கா? எந்நேரமும் அந்த நினைவாகவே உள்ள தெரிபடுகிறவா. இதுதான் ஆரம்ப நிலை. உள்ளம் என்ன செய்யுது, இந்த கல்வ கதவை லேசா திறந்து உங்களுக்கு காட்டிடுச்சு. காட்டி எண்ணத்தை உங்களுக்கு சொல்ல வருகிறதா, நீ இருக்காவாப்பா, நீ உடல் இல்லை என்கிறத புரிய வச்சிருக்கு. இதுதான் நீங்க செஞ்ச தியானத்துக்கு கிடைச்ச பலன். இது எப்ப கிடைக்கும்டா, மனம் ஒருநிலைப்படக்குள்ள இந்த நிலை ஏற்படும். அப்ப இரவையில நீங்க உறங்குற பொழுது தியானம் என்ன செஞ்சிருக்கிறீங்க. அந்த தியானத்துல மிச்சம் கவனம் செலுத்திருக்கிறீங்க. அந்த தியானம் செஞ்சிட்டு இருக்கக்குள்ள மணியை உருட்டுதல் போதாது, மனதை ஓர்நிலைப்படுத்தி முராக்கபா செய்து வெற்றி பெறும். அப்ப இன்னைக்கு மனம் என்ன செஞ்சிருக்கு, ஒருநிலைப்பட்டிருக்கு. ஒருநிலைப்பட்ட மனம் என்ன செய்யும்டா, நினைவோட இருக்கிறதாக அது உங்களுக்கு என்ன செய்யும், காட்டித்தரும். அப்படி காட்டித்தார ஒரு அறிவொன்றுதான் இப்ப எல்லார உள்ளத்திலையும் உறங்கி கிடக்கு. உங்களுக்கிட்ட அந்த அறிவு என்ன செஞ்சிருக்கு, இப்ப நேற்று விழிப்பா இருக்கிறதாக உணர்த்தி இருக்கு, உங்களுக்கு காட்டி. அப்ப நான் இப்ப கொஞ்ச நாளா ஒரு கடுமையா அகிலாவுல ஒரு கவனம் செலுத்தி நீங்க விடக்கூடாது, உறவாட்டத்தை தியானத்தை விடக்கூடாது என்று சொன்ன அந்த வார்த்தைகள், அந்த உயிர் உள்ள வார்த்தைகள் என்ன செஞ்சிருக்கு, அகிலாவை முயற்சி செய்ய வச்சிருக்கு.
அல்ஹம்துலில்லாஹ். எல்லா போலும் அவருக்கு. அதனால இதுல உள்ள விஷயம் அதுதான். அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, உங்களோட உள்ளம் உங்களோட வயசுக்கு தரவுகள் குறைவு. தரவுகள் குறைவுண்டா என்ன? பதிவுகள், வெளிப்பிரச்சனைகள், வெளியே சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உள்ளத்தில இருக்கிற வீதம் குறைவு. தரவுகள் நிறைந்த உள்ளமதில் தரவுகள் நிறைந்த உள்ளமதை தனிமைப்படுத்துறது மிக கடினம். இப்போ ஈனைக்கு தரவுகள் குறைஞ்சிட்டுண்டா அது தனிமைப்படுறது லேசரிக்கும். அப்போ உங்களோட வயசும் ஒரு காரணம் இருக்கு. இந்த வயசுல நீங்க எடுக்கிற முயற்சி என்ன செய்யும்னா, உங்களோட உள்ளத்தை தனிமைப்படுத்தி அந்த உள்ளம் விழிப்பா இருக்கிற அந்த அறிவு உங்களுக்கு வந்து அந்த அறிவு ஒழுப்பப்பட்டு அந்த விழிப்பா இருக்கிற நிலையை அந்த அறிவு உங்களுக்கு காட்டித்தார இந்த விஷயம் அதிகமாக நடக்க இடம்பாடி இருக்கு. ஆனா இந்த வயசுல யாரும் என்ன செய்யறதில்ல, அதிகமான கவனம் செலுத்துற அந்த மனோநிலையோடு அதிகமா வராதாக்கள். இதுக்கு காரணம் என்னன்னா, உங்களோட உள்ளத்தில் இருக்கிற பதிவுகள் குறை. இப்படி குறைய இருக்கிற நிலைமையில உள்ளத்தை தனிமைப்படுத்துறது லேசி. அதுதான் சரி இந்த பாட்டுல சொல்றாங்க, தரவுகள் நிறைந்த உள்ளமதை தனிமைப்படுத்துறது மிக கடினம். இப்ப 40, 50, 60 வயசாகக்குள்ள அவங்களோட உள்ளத்துல தரவுகள் எப்படி இருக்கும்? அது நிறைஞ்சிருக்கும், குப்பை மேடாயிருக்கும், அதிகமாக இருக்கும். அப்ப அதுகளை கிளியர் பண்ணி அவங்க உள்ளத்தை சுத்தப்படுத்தி அதை ஒரு தனிமையில கொண்டாந்து அது விழிப்பா இருக்கிற நிலைய அறிவு ரீதியாக அவங்க பெற்றுக்கொள்றேடா, அந்த அறிவு அவங்களுக்கு கிடைக்கிறேடா கொஞ்சம் காலம் எடுக்கும். அந்த நிலைமை உங்களுக்கு இல்லை. உங்களுக்கும் கொஞ்சம் காலம் எடுக்குந்தான். இருந்தாலும் இப்ப அதிகமான வெளி விஷயங்கள், வெளி பராக்குகள், வெளி விஷயங்கள் அதிகமா உள்ளத்துல பதிஞ்சிருக்கிற நிலைமைகள் குறைவா இல்லையா? படிக்கிற விஷயங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட அளவோட தான் இப்ப உங்களோட உள்ளத்திலே நெருக்கி தேவையானது மட்டும் இருக்கு. அதனால இந்த உள்ளத்தை என்ன செய்யலாம்னா, தனிமைப்படுத்துறது இலகுவாயிருக்கு, இலகுவாகும். அந்த ஆளாலதான் இப்ப என்ன செஞ்சிருக்க உங்களுக்கு அல்ல, நீங்க இப்ப கொஞ்சம் நாளைக்குள்ள எடுத்த முயற்சிக்கு உங்களுக்கு என்ன செஞ்சிருக்க, ஒரு பலனை உங்களோட உள்ளம் உங்களுக்கு காட்டியிருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு காட்டின விஷயம் தெரியுமா? நான் என்கிறது உடல் இல்லை, அது மறந்து இருக்கிற நிலையில நீங்க விழிப்பாக இருக்கிற ஒரு நிலையை உணர்ந்தீங்களா? இருக்கிற மாதிரி தெரிஞ்சா? அப்படி இருக்கிற மாதிரி தெரிஞ்சது, இருக்கிற மாதிரி அந்த விழிப்பாக நீங்க கண்டது எந்த கண்ணால? இந்த கண்ணாடி. அப்ப கல்புக்கு கண் இருக்கிறது இப்படிப்பட்ட இப்ப. ஆனா அது இந்த கண் மாதிரி இல்ல. கல்பு இருக்கிற கண் என்ன? பார்வை, விழிப்பு. அப்ப நீங்க ஒரு நிலை படக்குள்ள அந்த விழிப்பு நிலை உணரக்கூடிய இடத்துக்கு உள்ள பக்குவமாகிறது இரவையில உறக்கத்தின் போது லேசாக அமை. ஏன் தெரியுமா? நாம தான் உடலை மறக்கத்தானே போறோம். ஒவ்வொரு நாளும் எல்லாரும் உறக்கத்தின் போது உடலை மறக்கிறாளா இல்லையா? உடலை மறந்து போட்டு அவர் இருக்கணுமா இல்லையா? மறந்தவர் இருக்கணுமா இல்லையா? அவரை மறக்கலையே, அவர் உடலைத்தானே மறந்தாரு. கூட நானும் இல்லை என்று சொல்லி அவர் ஏன் முடிவெடுக்காரு? அவர் இருக்கிறத, அந்த விழிப்பா இருக்கிற நிலையை, அந்த அறிவை உறங்க வச்சு நீ இல்லை என்று சொல்லி இன்னைக்கு இருக்கிறவங்க என்ன செய்யறான்? கூட இருக்க தடை செய்வது எனக்கு சொல்ற செய்தான். அவங்க என்ன செய்யறான்? அந்த அறிவை உறங்க வச்சு விழிப்பா இருக்கிற நிலையையும் நமக்கு உணர்த்தாம, அந்த நிலையை காட்டாம, அந்த நிலைக்கு நம்மள போக விடாம தடை செஞ்சு நீ உடல் தான், நீ அதை நம்பு, அது நிஜமான இருப்பு, அது நிஜமான உலகம் என்று சொல்லி அவன் இங்க கொண்டாந்து கூட்டிக்கிட்டு வந்து இதிலேயே நிஜமான நம்ப வச்சு இதிலேயே வாழ வைக்கிற அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவனோட கொள்கை என்ன தெரியுமா? குருட்டு செய்தான் இருட்டில் வீழ்த்தும் கொள்கை நோக்கை கண்டறிய அவசரம். இப்படி கொண்டாந்து இதுக்குள்ள தள்ளி விட்டா அவர் எங்க இருக்காரு? இருட்டுக்குள்ள இருக்க, இருள் இருக்கிறார். என்ன இருள்? அறியாமை, அறியாத நிலை. என்னத்தை அறியாது? தன்னை அறியக்கூடிய நிலைக்கு அவர் போக மாட்டார். தன்னை அறிகிற அந்த நிலையை நோக்கி போற ஒரு பாதை அவருக்கு தெரிய வேண்டி வராது. அப்படித்தான் தெரிய வேண்டி வந்தாலும் அவர் என்ன செய்ய மாட்டாரு? அதை கேட்க மாட்டாரு, கணக்கெடுக்க மாட்டாரு, அந்த பாதையால போகணும் என்று முடிவெடுக்க மாட்டாரு. இப்படியெல்லாம் வர்ற மனதில ஒரு எண்ணம் வந்து அவரை தடப்படுத்துறது, இப்படியான எண்ணங்களையெல்லாம் அவர மனதில் அவரு நினைக்கிறதாக கொடுத்து தடை பண்றது யாரு? ஷைத்தான். உஸ்தாது சொல்றாங்க,
உன்னை உனக்குணத்த உன்னிலையை அறிந்து கொள்ள ஊடகமாய் தந்ததடா சைத்தானி என்ன. சரி, ஊடகமா தந்தது என்ன உணர என்ற நிலையை அறிய. இப்ப நீங்க உங்களை உணர்ந்தீங்க, உங்களோட நிலையை கொஞ்சம் பாத்தீங்களா இல்லையா? நீங்க இருக்கிறீங்க என்று சொல்லி உங்களுக்கு இப்ப ஒரு நம்பிக்கையோடு வருதா இல்லையா? அந்த நம்பிக்கை வார அளவுக்கு இப்போ ஒரு விழிப்பு நிலை ஒன்று உங்களோட உள்ளத்துல ஏற்படுத்திக்கா இல்லையா? அப்ப உள்ளம் இப்போ உங்களோட கண்ணை திறந்து, உள்ளம் கல்பு, அந்த கல்பு கண்ணை திறந்து உங்களுக்கு நீ இன்ன இருக்கா விழிப்பா என்று சொல்லி ஒரு அறிவை காட்டிருக்கு. இவ்வளவு நாளும் அந்த அறிவு என்ன என்ன செஞ்சிட்டு கிடந்தேன்னா உறங்கி கிடந்தது. உள்ளமனும் வீட்டினிலே எங்கேயாம் எங்கேயா அந்த அறிவு உறங்கி கிடக்கு? உடலிலேயா உள்ளத்திலேயா? உள்ளத்திலே. அப்ப இப்ப அந்த அறிவு என்ன செஞ்சிருக்கு? உள்ளம் விழிப்பாக இருக்கென்று சொல்லி, அந்த உள்ளம் தான் நீ என்று சொல்லி, அந்த உள்ளம் தான் நீ நான் என்று உணர வேண்டிய நிலை என்று சொல்லி ஒரு உள்ளுப்போம் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் நேரம் அப்படி தொடர்ந்து கொஞ்சம் நேரம் காட்டிட்டு அப்படியே அந்த நிலை மறைஞ்சிட்டா இல்லையா? அந்த நிலை மறைஞ்சுதான் இருக்கி அல்லாமல் இல்லாம உடல். இப்ப நீங்க இப்ப நினைச்சா, நீங்க நினைவுபடுத்தினா உங்களோட அனுபவத்துல இருக்கிற அந்த நிலையை நீங்க உணர்ந்தா இப்ப அந்த நிலையில இருப்பீங்களா இல்லையா? அப்ப இப்ப நான் என்று சொல்லி நீங்க இப்ப உணரணும் எந்த நிலையை? அந்த விழிப்பு நிலை, அந்த நிலையை உணரணும். இன்னைக்கு நான் என்று சொல்லி நீங்க நினைச்சீங்க என்று சொன்னீங்களா இல்லையா? அந்த உணர்வு உங்களுக்கு ஏற்படுத்தி சொன்னீங்களா இல்லையா? அப்படியெல்லாம் நீங்க ஐநைக்கு இருக்கிறீங்களா? இப்ப ஈனைக்கு உடலை பிடிச்சிட்டு ஈனைக்கு இருக்கிறீங்களா? அப்ப இது என்ன வந்த இடம்? அது என்ன சொந்த இடம்? இங்க வாரத்துக்கு உமா பகவ படிச்சு அங்க போறதுக்கு தேவையில்லை மட்டுமில்ல, உமா அப்பால காட்டிக்கு தெரியல. என் அம்மா அப்பா இங்கதான் நம்மளை கூட்டிட்டு வந்து என்ன செய்யலாம்? பிள்ளையா குழந்தையா இல்லையா? அந்த நிலைக்கு போறதுக்கு, அந்த நிலையை உணர்றதுக்கு, அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு அதை உணர்ந்த அந்த உத்தமர்களால மட்டும்தான் அந்த வழியை உங்களுக்கு காட்டலாம். அந்த நிலைக்கு நீங்க போகலாம். அப்படித்தான் இப்ப உங்களுக்கு லேசா உங்களோட உள்ள என்ன செஞ்சிருக்கு, தொடர்ந்து காட்டிருக்கு. இப்ப நான் என்ன செல்வேன் அடுத்த கட்டம் தெரியுமா? என்ன செல்வேன்? விட்டுடாது. உங்களுக்கு உலக வாழ்க்கை தடைப்படாது. இல்வாழ்வு தடைப்படா, இறை அறிவு வழிகாட்டுமுங்க. உலக வாழ்க்கைக்கு அந்த நிலை தடையாக இருக்கிறது. அந்த நிலையில நீங்க இருந்து உலக வாழ்க்கையை வாழ்றதுதான் உன்னை நீ உணராத உயிரற்ற புனமாய் உலகிலே வாழ்வது வாழ்க்கை அல்ல. அப்ப உன்னை நீ உணர்ந்துக்கிட்டு உயிர் உள்ளவனாக, பிணமா இல்லாம உயிர் உள்ளவனாக இந்த உலகில வாழ்றத என்ன? அப்ப அந்த நிலைய அந்த கல்பு திறந்து காட்டின, அந்த கல்புக்கண் திறக்கப்பட்டு பார்த்த, கல்பால உணர்ந்த அந்த நிலைய உணர்ந்துக்கிட்டு உலக வாழ்க்கையில நீங்க சம்பந்தப்பட்டீங்களா, நீங்க எப்படி வாழ்றீங்க? இப்ப எப்படி வாழ்வோம்? என்ன அன்றாட செயல்களோடு ஆனந்தம். அந்த ஆனந்தம் தான் இப்ப 2 நாளா நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்னது? ஃப்ரெஷ்ஷா இருக்கேன், தெம்பா இருக்கேன், உற்சாகமா இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கி. அப்ப இந்த தியானம் என்கிறத உஸ்தாது சொல்றாங்க, மனநோக்கி மருந்தொண்டு தந்தான். மனநோக்கி மருந்தொண்டு தந்தான், மணக்கின்ற களிமத்து தையிபா என்றான். இன்னொரு பாட்டுல மாந்தருக்கு ஏற்படும், மாந்தருக்கு ஏற்படும். சொல்லுங்க அனிஷா பாட்டு. மாந்தருக்கு ஏற்படும் மனநோயே, மனநோய்க்கெல்லாம் மாமருந்தே களிமான். மாமருந்தேண்டா மருந்து என்ன? சும்மா நோமல். மருந்துண்டா எல்லாத்துக்குமே மருந்துக்கெல்லாம் மருந்து. மாமருந்துண்டா பெரிய மருந்து. அந்த மருந்துக்கு ஈடான ஒரு மருந்து இந்த உலகத்திலே கிடையவே கிடையாது. அந்த மருந்துக்கு ஈடாக ஒரு மருந்து இங்க இருந்தா அதை மாமருந்து சொல்லல. ஏன்? அதை விட பெரிய மருந்து இங்க இருக்குன்னு அர்த்தம். அப்ப உஸ்தாது இன்னைக்கு மாமருந்து ஏன் சொல்றாங்க? இங்க இருக்கிற எல்லா மருந்துக்கு எல்லாம் ஆகவும் மிகப்பெரிய அந்த மருந்து என்று சொல்றதுக்குத்தான் மாமருந்து. அதைத்தான் அந்த பாட்டுல சொல்றாங்க, மாந்தருக்கு ஏற்படும் மனநோயை தீர்க்கும் மாமருந்தே களிமா.
அப்ப அந்த மருந்தை நீங்க இரவையில ஒரு நேரம் பகலையில ஒரு நேரம் உட்கொள்ள விருப்பம் இல்லையா? அந்த மருந்தை நீங்க உட்கொண்டா அந்த மருந்து உங்களுக்கு வேலை செஞ்சிச்சு, இந்த மருந்து வேலை செய்யுது என்று அகிலா அனுபவத்துல உள்ளுப்பம் கண்டீங்களா? விட்டுறாருங்க. ஏன்னா அந்த மருந்து இன்மைக்கு மட்டும் சம்பந்தப்பட்ட மருந்து இல்லை. அதனால அது மாமருந்து. ஏன்? மறுமைக்கும் தேவையான மருந்து. மறுமையிலையும் நாம என்ன செய்யலாம்? அந்த மருந்தை கொண்டு ஒரு நோய் நொடி ஒரு நரகத்துக்கு போகாம, துன்பத்தை அனுபவிக்காம, ஒரு துயரத்தை அனுபவிக்காம வாழலாம். அப்படிப்பட்ட ஒரு மருந்து அந்த களிமா. அதுதான் மணக்கின்ற களிமத்து தையிபா என்றான். அதுதான் மாமருந்து. அந்த மாமருந்தைத்தான் இப்ப நீங்க உட்கொண்டிருக்கிறீங்க. உட்கொண்ட உடனே அது சரியாக போய் சேர வேண்டிய ஒரு நிலைக்கு சேர்ந்திருக்கி. சேர்ந்த உடனே அந்த மருந்து வேலை செய்யுமா இல்லையா? வேலை செஞ்சிச்சா? பொய் சொல்லியா வந்திருக்கேன் நாங்க? எங்களுக்கு தேவை இருக்கா? உங்களோட அனுபவத்துல நீங்க காணாம எதையும் நம்பவானா என்று சொல்றோம். இதனால முதல் நீங்க உங்களோட அனுபவத்துல அறிவு ரீதியாக நீங்க காணுங்க. நான் சொல்லிட்டேனே, அவர் சொல்லிட்டாரு, இவரு சொல்றாரு, அவர் பெரிய அல்லாமா சொல்றாரு, இங்கால பெரிய ஆலிமு சொல்றாரு, இங்கால பெரிய உலமா சொல்றாங்க என்றெல்லாம் நம்பி மார்க்கத்துல போறது இருக்குவா மடத்தனம். முதல் நான் நம்புறதுக்கு எந்த அனுபவத்துல எனக்கு தெரிய வேண்டி வரும். எந்த அறிவு ரீதியா எனக்கு என்ன செய்யணும்? ஒழுப்பமாவது ஒரு அனுபவம் கிடைக்கும். அப்பதான் நான் என்ன செய்வேன்? சீனி இனிக்கும் தான் என்று சொல்லி அடிச்சு செல்வேன். இல்லாட்டி அந்த அவகதான் சீனி இனிக்கும் என்று என்கிட்ட சொன்னாங்க, அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் சொல்லுவேன். நீங்க சாப்பிட்டு பாத்தீங்களா? இல்ல, நான் சாப்பிடுறேன். எனக்கு தெரியும். எனக்கு சீனி இனிக்குமா சோறா தெரியா? உங்களுக்கு தெரியுமா? தெரியா? யாரு சின்ன? அவர் ஒரு சின்ன. அப்ப இவரை சொல்ற கேள்வி செவியன் ஊரை கெடுப்பான், கிறுக்கு மடையன் உலகை கெடுப்பான். கேள்வி செவியன். நாம கேட்டத்தோட நிக்காம, படிச்சத்தோட நிக்காம, கற்ற கல்வியோட நிக்காம, சத்தியத்தை உணர்த்துற விஷயத்துக்கு, சத்தியத்தை நம்ம உள்ளத்தால உணர்ற இடத்துக்கு கொஞ்சமாவது வந்துடும். அதுக்குத்தான் நீங்க வீட்டுல என்ன செய்ய? ஒரு நேரம் எடுத்து அல்லாஹ்வை நினைவுபடுத்துங்க. உள்ளத்தில அந்த நானுங்கிற உணர்வை தரிப்படுத்தி பிரான நரம்பை விட சமீபமா அல்லாஹ் இருக்கிறதாக உணருங்க. ஒரு நிலைப்படுத்துங்க. அதை ஒரு நிலைப்படுத்துற அந்த நினைவை வச்சுக்கங்க. அது உங்களோட உள்ளத்திட கண்ணை திறந்து, கல்பு கதவை திறந்து, அவன் ஏக வியாபகமா இருக்கிற நிலையை உங்களுக்கு உள்ளுப்பம் என்ன செய்யும்? ஆரம்பம் கண்டுட்டீங்கவா? இந்த கண்ணால காணலவா? அந்த கண்ட உடனே உங்களோட உள்ளத்துல ஏற்பட்ட மாற்றம், அந்த கண்ட நிலையை நீங்க இப்ப நினைக்க கூட உங்களோட உள்ளத்துல ஏற்படுற இன்பம் இருக்கே, இது இப்ப உள்ளுப்பம் வந்துடு. இது வியாபிச்சு சென்றா இந்த வியாபிக்கிற நிலையில எந்நேரமும் சரிபடுற மாதிரி அந்த உள்ளம் கதவை துறந்துச்சேண்டா பேரின்பம் எந்நேரமும் எப்படி இருக்குமென்னு கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு உடல் இருக்குமா? மாய்கை. உடலை நான் என்று உணராதே, அந்த உடலும் மாய்கை தான் மறவாதே. இப்ப நீங்க எந்நேரமும் அந்த உடலை மாய்கை என்று கண்டீங்களா, அது அந்த நிலையில நீங்க எப்படி இருக்கணும், அந்த நிலை எப்படி பார்க்கணும், அதை எப்படி மறக்காம இருக்கணும் என்ற பயிற்சியில் பவர். அப்ப இதை 7 வயசுல சொல்லிக் கொடுத்து கேட்காட்டி 10 வயசுல என்ன செய்ய அடிச்சு சொல்லிக் கொடுங்க என்று சொன்ன மார்க்கம். ஒஸ்தாது சொல்றா என்ன? பாலர் பருவத்திலேயே கற்றறிந்து வெற்றி பெற்றார். பாலர் பருவம் என்றா பாலர் பாடசாலைக்கு போற பருவத்தை காட்டுற அவஸ்தை. இப்ப பாலர் பாடசாலையை கொண்டு போய் இப்ப 5-6 வயசுல உருவம் அந்த பருவத்தில இருந்தே கற்றறிந்து, அப்ப அந்த வயசுல கற்றறிய சொல்றார். இந்த வெற்றி பெற்றால் தாகம் தீர்ந்து வாழ்ந்திருக்கலாமுங்க. அப்ப தாகம் தீர்ந்து இங்க வந்த தாகம் என்னையோ அந்த தாகம் தீர்ந்து வாழ்ந்திருக்கலாம். அப்ப அதனால இந்த கல்வியை அதிகமாக 50 வயசுல எடுக்கக்கூடாது. 5 வயசுலயும் எடுக்கலாம், 6 வயசுலயும் எடுக்கலாம், 7 வயசுலயும் கொடுக்கலாம், 10 வயசு பிள்ளைக்கு அடிச்சு சொல்லி கொடுக்கலாம். நீ வந்த நோக்கம் என்ன? இது செய்ய அதிகமான ஆட்கள்கிட்ட ஒரு பிள்ளையான அபிப்பிராயம் இருக்கு. அந்த வயசுல அதை கொடுத்தா அந்த பிள்ளை என்ன ஆகும்? ஏனென்றா அவங்க எடுக்கல, அவங்க அதை பிடிக்கல, அவங்க அந்த நிலையில என்ன செய்யல, பயணிக்கல. அதனால பயப்படுறாங்க பிள்ளை கொடுக்க. பிள்ளை இன்றைக்கு என்னமோ ஒரு உலகத்தில் இருக்காது. அது போன கொடுத்தா மொத்தத்தையும் என்ன செய்யும். அந்த அளவுக்கு அறிவு வழியாகி இன்றைக்கு அறிவு நிரம்பிக் கொண்டிருக்கிற இந்த கால பகுதிக்கு இதை மட்டும் இளம் வயசுல கொடுக்கறதுக்கு ஏன் பயப்படுறாங்க? அந்த பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அதை தெளிவா கொடுத்தா அதை தெளிவாக எடுத்துக்கிட்டு மறைவான விஷயங்கள்லையும் அந்த கல்வி என்ன செய்யும்? தெளிவு கண்டுக்கிட்டு
அந்த அனுபவத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த உள்ளம் வாழும். அதே நேரம் பௌதீகமான உடல் என்கிற விஷயத்தில உலகம் என்கிற பகுதிக்குள்ளேயும் வந்து என்ன செய்யும், அது அங்கேயும் நமக்கு இந்த தேவைங்கிற தேவையை கண்டு அதையும் அளவோடு நின்று அதுலேயும் வாழும். இந்த இரண்டையும் ஒரே நிலையில ஒரு 7 வயசுல கொடுத்து ஒரு 10 வயசுல நீ கண்டிப்பா நீ ரெண்டையும் பின்பற்றத்தான் வேணும், நீ எடுக்கத்தான் வேணும் கொடுத்தா அந்த உள்ளம் தனிமைப்படுறது, அந்த உள்ளம் ஒருநிலைப்படுறது, அந்த உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தி தனிமைப்படுத்தி இந்த இன்பத்தை கொடுக்கிறது லேசாமையுமா இல்லையா? 50 வயசாயினோட இன்னும் கஷ்டமா இருக்கு கொடுக்கிறது, பிடிக்கிறது என்ன கஷ்டமா இருக்கு. அப்ப என்ன காரணம்டா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தரல்கள் நிறைந்த உள்ளம் அதை தனிமைப்படுத்துறது மிக கடினம். தனிமையில் அமையா உள்ளம் அது தலை விரித்தாடும் சேத்தான். அதனாலதான் அதை தனிமைப்படுத்துறதுக்கும் அது தனிமைப்பட்டு அந்த உள்ளம் தன்னை உணர்றதுக்கும், உள்ளம் அந்த உள்ளத்தை என்ன, உள்ளம் என்றா என்ன, அதோட தன்மை என்ன, அதோட வியாபகம் என்ன, அதோட இருப்பு என்ன. உள்ளம் என்பது ஒளியாகும், அதை உணர்ந்து கொள்வதே வாழ்வாகும் என்றார். உள்ளம் என்பது ஒளி உலகு, அது உத்தமர் வாழ்வின் தனி அழகுங்க. உத்தமர் என்றால் இப்ப அந்த உள்ளம் என்கிறது ஒளி உலகு, விழிப்பாயிருக்கிற ஒளி உலகு, விழிப்பாயிருக்கிற அறி உலகு என்று உணர்ந்துட்டாருண்டா அவர் உத்தமர், உணர்ந்திருக்காரு. அவர தனி அழகா அவர் எங்க வாழ்வாராம், அந்த அளவுக்குள்ள வாழ்வார். அவர் அதை விட்டு படுத்து இதுக்குள்ள வர மாட்டார். இதுக்குள்ள என்னத்துக்கு வருவாரு, தேவைக்கு மட்டும் வருவார். ஏனென்றா அந்த அந்த அழகுக்குள்ள அந்த ஒளிகுலவுக்குள்ள வாழ்றதுக்கு சரியா இங்கேயும் சில தேவைகள் இருக்கு, அதுல பூரணம் பெறது, அதுக்காக இங்க சம்பந்தப்பட்டு இங்க வாழ்வு. அப்ப கணக்கா போகும், 2 போய். அப்ப இதை ஏன் நான் இந்த நேரத்தில அகிலாக்கு விளங்கப்படுத்துறதுண்டா, இந்த உலகத்தையும் விட உறவுகளையும் விட உங்களோட உள்ளம் உங்களுக்கு திறந்து காட்டின அந்த நிலையை விரும்புங்க. விளங்குதா? இப்ப இந்த உலகத்தையும் விட உறவுகளையும் விட பிரான நிரம்பை சமீபமாக இருக்கிற அவன் அந்த நிலையை லேசா அவங்களுக்கு திறந்து காட்டினானா, அவங்களோட உள்ள ஒருநிலை பட்டுச்சா, அவனை உணர்ந்து அந்த நிலையில போய் இருந்து பார்த்தீங்களா, நீங்க இருந்து பார்த்தீங்களா? உற்றாதங்க, விரும்புங்க. அதை தவிர உங்களை பாதுகாக்கிறதுக்கோ ஒரு இந்த உலகத்திலே எதுக்குமே. அப்ப உலகத்துல வாழ்ற வரைக்கும் தான் நமக்கு எல்லாரும் உறவும் இருக்கும், துறவும் இருக்கும். அதனால நாம உலகத்துல வாழக்குள்ள அதை பேணி அதுக்குரிய இடத்தை கொடுத்து நம்ம வாழத்தான் வேணும், இல்லை என்று இல்லை. ஆனா நீங்க உங்களை விரும்புறீங்களா, உங்களை நீங்க உணர்றீங்களா, உங்களை நிலையை அறிகிறீங்களா, அந்த இடத்தை விட்டுறாரு. அல்லாஹ் ஏதோ உங்களோட வயசுக்கு என்ன செஞ்சிருக்கான், ஒண்ணுக்கும் துறந்து காட்டு. அப்ப இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகப்படுத்தணும். மூத்தவா பட பேர் என்ன? யாரு சார்? உம்மாட வாப்பாட உமர் ஹத்தாப். உமர் ஹத்தாப் உஸ்தாதோட சம்பந்தப்பட்டதுக்கு அந்த குடும்பத்தில ஏதோ ஒன்றை செலக்ட் பண்ணணுமா இல்லையா? அதுக்காக உங்களை செலக்ட் பண்ணிட்டு சென்று வரல. அது நீங்களாகவும் இருக்கலாம், அப்துல் காதராவும் இருக்கலாம், அனிஷாவும் இருக்கலாம். ஏண்டா அவர் உஸ்தாதோட நின்றாரா இல்லையா இந்த கல்வியில? உஸ்தாத அவரை சந்திக்கணும் என்று மினக்கெட்டு அந்த நூறலியாக்கு வந்து பார்த்தாளா இல்லையா? அப்ப அதனால அங்க இன்னமும் ஒரு விஷயத்துக்காக இந்த வாரிசுகளுக்கு அந்த நன்மை கிடைக்காம விடுமா? வழங்குதான் நான் சொல்றேன். அப்ப அதனால நீங்க செல்ல வர்றது அது உங்களோட கையில இருக்கு. அதனால நான் இப்ப நீங்க சொன்ன விஷயத்தை வச்சு உங்களுக்கு விளங்கப்படுத்துற விஷயம், இப்ப நீங்க வந்து உங்களுக்கு நடந்த சம்பவம் சருகக்கூடியது. நீங்க ஒரு நாள் அந்த நிலையை மறந்து நீங்க இந்த உலகத்திலே பூரணமா உங்களோட உள்ளத்தை சம்பந்தப்படுத்தினீங்களா அந்த நிலை சரு மறக்கும். அதனால ஐனிக்கும் சருகாம அதுக்காக இந்நேரமா அந்த நிலையில போய் இடிங்க, அதை நினைங்க, அதை நினைவுபடுத்துங்க, இன்னைக்கு ஒரு நிலைப்படுங்க, உங்களோட உள்ளத்தை நான் இன்னைக்கு தரிப்படுத்துங்க என்ன சொல்ல வரல. இயன்ற வரை செய்ய, ஏகத்தில் தரித்திருந்து இயன்ற வரை செய்ய செஞ்சு விட்டு பழமை வந்து உங்களோட வேலைகளை நீங்க செஞ்சுக்கிட்டு போங்க. ஆனா கண்டிப்பா இடைவெளியில உறக்கத்துக்கு நீங்க போறீங்களா? உங்களுக்கு ஒரு முறை ஒன்று சொல்லி தந்திருக்கேன். என்ன, காலையில அவசியமான வேலை இருந்தா பக்கத்துல ஒரு பேப்பர்ல எழுதி வைங்க. அந்த டைமுக்கு உங்களோட போன்ல அலாரத்தை வைங்க. காலையில அந்த மணிக்கு அந்த போன் அலாரம் அடிக்குமா என்று கன்ஃபார்ம் பண்ணுங்க.
வச்சு போட்டு அழகா அந்த வெயிட்டை மனசுல வச்சுக்காம இறக்கி வச்சாச்சுவா போன்லையும் பேப்பர்லையும். ஆனா கொஞ்சம் கண்ணை மூடி அந்த நான் என்று சொல்லி அதை நினைவுக்கு கொடுத்து, உள்ளம் என்பது வெள்ளாடு, அதை உறுதியாக கட்டி தீநீடு. தீநீடண்டா சாப்பாடு கொடு. தீநீடு தீனக்குடுண்டா சாப்பாடு கொடு. திக்கிர் என்கிற தீநீடு, திக்கிர் நினைவுபடுத்துறங்கிற சாப்பாடை கொடு. அப்ப இரவையில உறக்கத்தின் போதோ கண்டிப்பா அந்த உள்ளத்தை என்ன செய்ய, நினைவுபடுத்துற திக்கிர் என்கிற அந்த சாப்பாட்டோட அந்த உள்ளமே நிச்சயம். இரவையில உறங்குறதுக்கு முதல் உடலுக்கு கொடுத்தியா இல்லையா சாப்பாடு? உள்ளத்துக்கு என்ன கொடுத்த? அப்ப நம்மளோட கொள்கை என்னன்னா, உள்ளத்துக்கு உயிரூட்டுவது, உடலுக்கு உணவூட்டுவது. உள்ளத்துக்கு உயிரூட்டுறது, உடலுக்கு உணவூட்டுறது. இல்லாட்டி உடலுக்கு உணவூட்டுறது, உள்ளத்துக்கு உயிரூட்டுறது. உடலுக்கு உணவை ஊட்டாட்டி உள்ளத்துக்கு உயிர் ஊட்டலாம். உள்ளத்துக்கு உயிர் ஊட்டினாலும் உடலையும் என்ன செய்யும்? அது உடல் இல்லை, நான் சொல்றேன் உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன். அதை உயிர் உணர்ந்த பொழுதுதான் விளங்கும் அது என்ன சாமான். அப்போ உயிரை விடுத்து உடலை சுமக்க கூடாது. உயிரை விடுத்து உடலை சுமந்தால் பிணத்தை சுமந்த பேயன் பெரியோனிடத்தில் பித்தன். இன்னொரு பாட்டு இருக்கு, உடலும் உயிரும் நிறைவு காண உவந்த கொள்கை தௌஹீது. சரி, அப்ப இன்னைக்கு இப்ப நீங்க அந்த சாப்பாட்டை இன்னைக்கு கொடுத்து அந்த உள்ளத்தை நீங்க அந்த நினைவோடையே வச்சிருக்க பயிற்சி எடுத்தீங்களா, பழகினீங்களா, உங்களுக்கு இன்னும் வந்திருக்கிற இந்த நிலை ஏகமாக நான் இருக்கேன் என்று சொல்லி சொந்த அனுபவத்தில் வந்து உணர்ற அளவுக்கு வியாபிக்கும். இதுக்கு சொல்ற வாசியோன். வாசியோன் என்ன அர்த்தம்? பார்ப்பவன், விசாலமானவன். பார்ப்பவன் என்ற பஷீருன், இது வாசியோன் விசாலமானவன். விசாலமானவன்ங்கிறதா இந்த வியாபகத்தன்மை. அந்த வியாபகத்தன்மை இன்னும் என்ன செய்யப்படும்? இப்ப உள்ளுப்பம் கிடைச்சது எப்படி அமையும்? எந்நேரமும் கிடைக்கும், எந்நேரமும் இருப்பாமை, எந்நேரம் அந்த நிலையில இருந்துக்கிட்டு இந்த உலகத்தை செய்யலாம், பார்க்கலாம், சிரிக்கலாம், கதைக்கலாம், பேசலாம், சாப்பிடலாம். எந்த இல்வாழ்வு தடைப்படாண்டா இந்த உலகத்துக்குரிய தடைப்படாம வாழலாம், ஆனந்தமாக அன்றாட செயல்களோடு வாழலாம். இப்போ அவங்க ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன் தெரியுமா? இந்த நிலைக்கு வந்த உடனே அந்த கூட நம்மள தடை செய்யறவன், கெடுக்கிறவன் இருக்க அந்த செய்தான் அவன் என்ன தெரியுமா இப்ப உள்ளத்துல கொடுவான், நீ என்ன அப்படியே இருந்தியடா இந்த உலகத்துல எப்படி வாழ்ற, புரிபடுதா? அதுக்காகத்தான் வந்து இப்ப என்ன செய்வான்டா, அந்த நிலையை மறக்க வைக்கிறதுக்காக, அந்த நிலையில இருந்து விடுபடுறதுக்காக, அந்த நிலையை விட்டு போட்டு இந்த உலகம்தான் வாழ்க்கை என்று நம்மளை கொண்டாடுறதுக்காக அவன் ஒரு சின்ன ஒரு எண்ணத்தை தருவான். அதிகமான நாட்கள் இந்த எண்ணம் கொடுத்தோன்னு அவங்க அப்படியே வந்துடுவேன். அது யாரு செய்யறா, யாரு கொடுக்கான்னு விளங்காச்சு. உடனே என்ன செஞ்சிருவோம், அவன் வந்துடுவோம். இப்ப அவன் நினைச்சு சாதிச்சுட்டானா இல்லையா? ஏன்னா அவன் ரத்தத்திலே இருக்கணுமே. அப்ப கூடவே இருந்துக்கிட்டு கூடவே நாம நினைக்கிற மாதிரி தானே அந்த எண்ணத்தை தருவான். நமக்கு இயல்பு அவர் எண்ணம் வர மாதிரி தானே அது வரும். நமக்கு விளங்குமா இது செய்தான் தாரான்னு? அப்ப இன்னைக்கு அவன் வந்து சொல்லுவான், நீ இந்த நிலை கிடைச்சிட்டு உன் அறிவு என்ன செஞ்சிருக்க, கொஞ்சம் விழிச்சிட்டு நீ இருக்கிற நிலையை பார்த்துட்டு நீ இதை உணர்ந்துகிட்டே இருந்தா இந்த உலக வாழ்க்கை என்ன ஆகுற யோசிச்சு பாரு. வேண்ட உடனே அவன் தான் தாரான். இது நீங்க அவங்களுக்கு அது அதுல உறுதிப்படுத்துறதுக்காக நீங்க உறுதியாகிறதுக்கு தான் வந்தாரான், உங்களை கெடுக்கிற நோக்கம் இல்லை. அப்படி தந்தா நீங்க இன்னும் உறுதி இல்லை, அது நான் விட மாட்டேன், நான் அந்த நிலையை இன்னும் செய்ய மாட்டேன், சருக மாட்டேன். ரெண்டு உறுதியாகிறதுக்கு தாரத்தை உறுதி ஏற்படுற தன்மை அந்த உள்ளத்துல இல்லாட்டி என்ன செய்யும்? அந்த உள்ளம் அந்த நிலையிலிருந்து சருகும். சரி என்ன செய்வேன் சொல்ற விஷயம் என்று தெரியாம அதை நான் தானே நினைக்கேன், நான் தானே சிந்திக்கேன் என்ற அடிப்படைக்கு வந்து உலகத்தோட சம்பந்தப்பட்டோன்னு ஒரு மாசம் போய் ஒரு வருஷம் போயிட்டாங்க, அது மறந்துடும். திரும்ப ஆரம்பத்துல இருந்து முயற்சி செஞ்சு திரும்ப பிடிக்கணும். இல்லாட்டி 50 வயசானதுக்கு போறோம்னா அப்போ எங்க பிடிக்கிற தரகுகள் நிரம்பி குமிஞ்சு கிடக்குமே. கடினம், ஏழாண்டு இல்லை, முடியாண்டு இல்லை, கடினம். அப்ப இன்னைக்கு இப்ப அவன் இதை சொன்ன உடனே நீங்க ஒசாயோட பாடல் இருக்கு, இல்லாட்டி நம்மளோட உறவாட்ட பேச்சிருக்கு, இந்த விஷயம் உங்களுக்கு இந்த வழியை காட்டுதுவா, இந்த வழியை தெளிவா உங்களுக்கு சரியா விளங்கப்படுத்துதுவா, அது தடை பண்ணாது ரெண்டா நம்ம என்ன செய்யணும் அழகா. அவ அனுபவத்துல உணர்ந்துவா நமக்கு இதை சொல்றாங்க. ரெண்டத்தை நம்ம அந்த நம்மளோட உபதேசமாக எடுத்தோம்னா அவனுக்கு ஒரு அடி, நான் உலக வாழ்க்கையிலும் வெற்றி காணுவேன், அவனுக்கு ஒரு அடியை கொடுங்க.
கூட தானே இருக்கான். வெளியே அங்கே யாருக்கும் அடிச்சா தானே சட்டம். கூட இடிக்கிறவனுக்கு கல்லால் எறியலாமே. இந்த கபத்துள்ளால போய் கல்லால் எறிகிற மாதிரி அது பௌதீகம். இது உள்ளத்திலேயே இருந்துக்கிட்டு நம்மள என்ன செய்யறான். அவனுக்கு ஒவ்வொரு முறையும் நல்ல நீதி கல்லை எடுத்து, இதான்டா நீதி, என்னடா உணர்றத நீ தடுத்தியா, உனக்கு கல்லால் எறிவேன். நீதியை நித்திரையில ஆழ்த்துறதுக்கா செல்றா, கல்லால் எறிவேன் ரெண்டு எறிங்க நல்லா. ஏன்டா எறிஞ்சாதான் அடுத்தது என்ன செய்யலாம், ஹரத்துக்கு போகலாம், புனித ஸ்தலத்துக்கு போகலாம். எங்க மக்காவுக்கு, எங்க இந்த இங்கேயா புனிதமான நிலை அது. நீங்க அந்த நிலையில நீங்க போய் சரிப்படுவீங்க. அதை சொல்றது மஸ்ஜிதுல் ஹரம். அதை போன அந்த நிலையை நீங்க புனிதமாக்கினீங்களா, கல்ல எறிஞ்சி அவன் சொல்றதை எல்லாம் கேட்காம நீங்க எங்க அரபா மைதானத்துல தங்குவீங்க. அங்க உங்களை தவிர ஒருத்தரும் இல்லை, நீங்க பரிசுத்தமாக தங்கணும். அதுல முக்கியமா என்ன செய்யணும், அதுல தங்குறவங்க அந்த அரபா இந்த ஏகம்ங்கிற அந்த அரபா மைதானத்துல தங்குறவங்க என்ன செய்யணும், முக்கியமா உடலை மறக்கும். உடலை மறந்தா உலகமும் மறந்துடும், புறமும் மறந்துடும், துறவும் மறந்துடும். இப்ப அரபா மைதானத்துல தங்கினாத்தான் மரம் என்ன செய்யலாம். இப்ப ஹரத்துக்கு வந்திருக்கிறீங்க. இனி அடுத்தது என்ன செய்வீங்க, தொலைவில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போகணும். அங்க நபிமார்கள் எல்லாம் நிக்காது, எப்ப வருவீங்க இந்த காத்துக்கிட்டு. அப்ப அந்த வழியால நீங்க போய் அவங்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிற அளவுக்கு அங்களை பயணிக்கலாம். விளங்குத எந்த பாதையால போகணும், பாதை எங்க இருக்கின்று. ஏன் இன்னைக்கு புரிய வைக்கணும்டா, தவற விட்டுறாது. முடியுமான அளவுக்கு என்ன செய்யுங்க, தியானத்துக்கும் இந்த உறவாட்டத்துக்கும் நேரத்தை ஒதுக்கிடுங்க. அது உங்களுக்காக நீங்க செய்யறது, அது உங்களோட சொந்த வேலைன்னு நினைக்க. மறுபடியும் இந்த உலகத்துல வந்து நீங்க செய்யற எல்லா வேலைன்னு நினைங்க, வந்த இடத்தை பார்க்குற வேலை என்று என்ன செய்யும். ஒரு தேவையான அளவுக்கு நீங்க தேவையானதை என்ன செய்யலாம், இந்த உலகத்துல அனுபவிக்கலாம், எடுக்கலாம். வந்த இடத்தை நடந்துக்கிற மாதிரி போந்தானே. அப்ப அல்லாஹ்வுக்கு தான் புகழ். அதனால அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு நிலையில நல்ல ஒரு விஷயம் போல உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. அதை நான் உங்களுக்கு கொஞ்சம் புரிய வச்சு விளங்கப்படுத்தணும். உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இதால ஒரு தெளிவும் விளக்கமும் வரணும். உங்களுக்கு பார்த்தா உங்களுடைய நிலையை உங்களுக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்து. இப்ப நீங்க உங்களுக்கு விளங்காது, நீங்க ஏனிக்கு போயிருக்கிறீங்க. என்னன்னா இது அறிவு ரீதியாக போற பயணம், அனுபவ ரீதியாக போற பயணம். அதனால உங்களுக்கு விளங்காது. இப்ப உதாரணத்துக்கு வெளிமடையில இருந்து நீங்க கொழும்புல இருந்து, கண்டியில இருந்து, பதுளையில இருந்து, இல்லாட்டி வேற எங்கேயாவது கதிர்வலையில இருந்து நீங்க வெளிக்கிட்டு வாரீங்கடா, இடையில ஒரு இடத்தை பார்த்துக்கிட்டு இன்னைக்கு வந்திருக்க மாட்டேன் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்களா இல்லையா? மரம் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இன்னைக்கு வந்திருக்க படி நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப பௌதீகத்தில இந்த வழியில வரக்குள்ள தெரிகிற மாதிரி அறிவு ரீதியாக உள்ளம் அந்த போற பயணம், உள்ளம் அனுபவத்தைப்படுற பயணம் எய்னிக்கு வருகுது. எய்னிக்கு இப்ப நீங்க வந்து நிக்கிறீங்க என்று அந்த பயணிச்சவங்களுக்கு, அந்த பயணத்தை மேற்கொண்டவங்களுக்கு தான் அது தெரியும், அவங்களுக்கு தான் புரியும். அதை வச்சுதான் இப்ப நீங்க வலிக்கிட்டு இப்ப நீங்க இன்னும் இந்த சந்திக்கு வந்திருக்கிறீங்க, இல்லாட்டி இந்த ஊர்ல இங்க நிக்கிறீங்க என்று உங்களுக்கு புரிய வச்சுதான் நான் ஒரு உறவாட்டம் பண்ண உங்களுக்கு தெளிவுபடுத்தி தந்திருக்கேன். நாங்க என்ன பண்ணணும், அதுக்கு ஏதாவது வழி ஏதாவது இருக்குதா சார்? அந்த மேலெண்ணம்ங்கிறத நீங்க எப்படி சொன்னீங்க, திருநூறுக்க சொல்லுங்க. அந்த தியானத்துல செஞ்சுக்கிட்டு போகும்போது சரி, அவன் ஒரு எண்ணத்தை தருவான் தானே, உனக்கு இப்ப எல்லாமே தெரியும், நீ அறிஞ்சிட்டாய் அப்படின்னு ஒரு மேல துருக்கோக்கான் தானே. அப்ப அப்படி இந்த இப்ப கொஞ்சம் உண்மையா இப்ப நான் கொஞ்சம் தான் அறிஞ்சிருக்கிறேன். அப்ப அவன் என்ன செய்வான், எங்களுக்கு கூட்டுவான், நீ இவ்வளவு அறிஞ்சிட்டாய், உனக்கு தான் எல்லாம் தெரியும், நீ இப்ப நிலையில இருக்கிறாயின்னு அவன் மேலெண்ணத்தை உருவாக்கும். அப்ப அப்படி வரும்போது அவன் அந்த மேலெண்ணத்தை விட்டு நாங்க வெளியே வர்றதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இந்த அதுக்கு என்ன பாட்டு, என்ன பாட்டு பாட்டு சொன்னீங்க, என்ன பாட்டு சொன்னீங்க? மேலெண்ணம் கொண்டோர்க்கு இறை சமூகம் கிட்டாது, இபிலீசை கொண்டறிந்த பாடல். இபிலீசை கொண்டறிந்த பாடல் என்று ஒரு பாட்டுல எழுதுறாங்க. சரியா? இப்ப முதல் மேலெண்ணம்டா என்ன விளங்கும். மேலெண்ணம்டா என்ன? இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க சொன்ன எல்லாமே, இப்ப நான் தியானத்துல நல்ல ஒரு நிலைமை கிடைச்சிட்டு நல்ல ஒரு இடத்தை பிடிச்சுக்கிட்டேன், எனக்கு இப்ப கொஞ்சம் விஷயம் தெரியும், என்ன உள்ளத்தால நான் கொஞ்சம் விஷயம் பிடிச்சுக்கிட்டேன், அறிஞ்சுக்கிட்டேன் என்றெல்லாம் இன்னும் இருக்கிற அகிலாவை மையப்படுத்தி இந்த உடலை மையப்படுத்தி வருகுதா, உணர்வை மையப்படுத்தி வருகுதா? உடலை மையப்படுத்தி தானே வரும். உடலை மையப்படுத்தி தான் வரும். சரியா? நமக்கு அதை தனிய ஒரு அந்த மேலெண்ணத்தை நிற்கணும் பண்ணி தனிய ஒன்று நமக்கு எடுத்த வேலை, தனியா அப்படி ஒன்று இல்லை. அப்போ உஸ்தாது சொல்றாங்க, மேலெண்ணம் கொண்டோருக்கு
சரியா? இறை சமூகம் கிட்டாது இப்லீஸை கொண்டறிந்த பாடம் என்றா இப்லீஸை கொண்டு ஒரு பாடம் ஒன்று நடந்திருக்கு, ஒரு படிப்பினை ஒன்று இருக்கு நமக்கு. அந்த படிப்பினையில இந்த மேலெண்ணம் என்றா என்ன என்று நமக்கு அந்த பாடத்தை வச்சு கற்றுக்கொள்ளலாம், அந்த பாடத்தை வச்சு நாம படிச்சு கொள்ளலாம் இல்லையா? அப்ப இப்ப நாம அது மேலெண்ணம், இப்படி நினைக்கிறது மேலெண்ணம், அப்படி எடுக்கிறது மேலெண்ணம் என்றெல்லாம் இப்ப கூடுதலாக மேலெண்ணம் என்று சொல்லி நாம யோசிக்க தேவையில்லை. இந்த மேலெண்ணம் என்றா என்னடா, சரியா? இப்ப வானவர்கள் எல்லாரையும் என்ன செய்யறான், மனுஷனுக்கு சுஜூதி செய்ய சொல்றான். செஞ்ச உடனே வானவர்கள் மலக்குகள் எல்லாரையும் என்ன செய்யறாங்க, சுஜூதி செய்யறான். செஞ்ச உடனே இவன் இப்லீஸ் மட்டும் என்ன செய்யறான், சுஜூதி செய்யாம அவனை ஏதோ ஒன்று தடுக்குது, அதனால அவன் என்ன செய்யறான், சுஜூதி செய்யாம ஒளிமிட்டான். ஒளிமினோட இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், அவனை தடுத்தது என்ன, நான் சுஜூதி செய்யணும் தானே, எல்லாரும் சுஜூதி செஞ்சாங்க, ஒன்னு தடுத்தது என்னன்னு கேட்டோம்னா அவன் என்ன செய்யறான், நான் அது மண்ணால படைக்கப்பட்டது, நான் நெருப்பால படைக்கப்பட்டவன் என்று சொல்லி, இப்ப நான் போயிட்டு கெடுப்போம், அதுக்கு போன முன்னாடி வேற பக்கமும், நான் நெருப்பால படைக்கப்பட்டவன் என்று சொல்லி அந்த படைக்கப்பட்ட அவன் என்னத்தால படைக்கப்பட்டவன், நெருப்பால படைக்கப்பட்டவன் என்று சொல்லி அந்த நெருப்பை என்ன சொன்னான், அவன் நான் உணர்ந்தான, அவன் நெருப்பு உணர்ந்தானா இல்லன்னு சொல்லுவானா, அவன் எதை உணர்ந்துகிட்டு இருக்கான், இப்ப நெருப்பு அவனை படைக்கிறதுக்காக எடுத்துக்கொண்ட பொருளே அல்லாமல் அவன் நெருப்பா, நுட்பமா கிடைக்கும். உங்களுக்கு ஆரம்ப விஷயங்கள் எல்லாம் தேவையில்லை, அது பாமர மக்கள் முதலாம் வகுப்புல இருக்கிற மக்கள் படிச்சுக்கிட்டு போட்டு அவன் கொஞ்சம் ஆழமான விஷயத்தை எடுங்க. அவன் நான் நெருப்பு, நான் நெருப்பால படைக்கப்பட்டவன் என்று சொல்லி அவன் எதை பெரிசா எடுத்தான், அவனை எடுத்தானா நெருப்பு எடுத்தானா, நெருப்பை காட்டி போட்டு என்ன செஞ்சான், அது மண்ணால படைக்கப்பட்டது, ஈரமான ஒரு மண்ணால படைக்கப்பட்டது, நான் நெருப்பால படைக்கப்பட்டவன் என்று சொல்லி அவனை படைக்கி இருக்கிற, அவன் படைக்கப்பட்டிருக்கிற அந்த நெருப்பை என்ன செஞ்சான், நான் என்று சொல்லி எண்ணினான், நான் என்று சொல்லி நம்பினான், நான் என்று சொல்லி எடுத்தான். இதான் அப்ப இப்லீஸா இருந்தவன் ஷைத்தானாக மாறினதுக்கு காரணம் என்ன, இப்லீஸ்ங்கிறவங்க ஜின்னினத்தை சேர்ந்தவங்க நெருப்பாலதான் படைக்கப்பட்டிருக்காரு. அவன் இங்க வந்து ஷைத்தான் என்று நிக்கக்குள்ள அந்த நெருப்பை நான் என்று சொல்லி நெருப்பை நம்பி நெருப்பை உணர்ந்து நெருப்புத்தான் என்று சொல்லி நின்றதுதான் அவன் எடுத்த என்ன மேலெண்ணம். அதனால அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த சமூகத்தை விட்டு அவன் என்ன செஞ்சான், தூக்கி எறிஞ்சான். எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானை விட்டு நாம பாதுகாப்பு தேடுகிறோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அவுது பில்லாஹி என்று மினஷ் ஷைத்தான் என்று பாவிக்கமே அல்லாமல் இப்லீஸ் என்று பாவிக்கிறல்ல இன்னைக்கு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறோம். எங்க இருந்தவன எங்க எடுத்தறிஞ்ச, மேலெண்ணத்தில் இருந்தவன இல்ல, இறை சமூகத்திற்கு இருந்தவங்க அவங்க மலக்குகள் இப்லீஸ் இல்லையா, ஜின் மனிதன் என்று சொல்லி இறை சமூகத்துக்குள்ள இருந்த ஆளை இந்த சுஜூது செய்யாம விட்டத்தால, சுஜூது செய்ய அவன் தடுக்கப்பட்டதால அவன் ஷைத்தான் என்று சொல்லி படைக்கப்பட்ட அந்த நெருப்பை நான் என்று நம்பி நான் என்று உணர்ந்து அதுதான் என்று அந்த எண்ணத்தை எடுத்ததால, அந்த எடுத்த அந்த எண்ணம் என்ன, மேல எண்ணம். இப்ப எண்ணம் என்ன செஞ்சிருக்கு, ஆழத்தில் இருந்தது மேலெண்ணம். அப்படி மேலெண்ணத்தோட இருக்கிறவங்க என்ன செய்யலாம், ஆள் மனதுக்கு போகலா, ஆழத்துக்கு போகலா, ஆழ்கடலுக்கு போகலா. அதனால அவன் அந்த நிலையில இருந்து இறை சமூகம் என்று இருந்த அந்த நிலையில ஏற்கனவே இப்லீஸாக இருந்தவன் இந்த மேலெண்ணத்தை எடுத்ததால படைக்கப்பட்ட பொருள் தான் நான் என்று அவன் எண்ணினத்தால நம்பினத்தால இறை சமூகத்தை விட்டு என்ன செய்யப்பட்டான், எடுத்தறியப்பட்டான். அப்ப அவன் வெளியாக்கப்பட்டான் இல்லையா. அப்ப மேலெண்ணம் என்றா என்ன, மிச்சம் கொள்ளையா போகக்கூடாது. மேலெண்ணம் என்றா என்ன, அவன் நான் நெருப்பண்டு எடுத்த மாதிரி நாம உடலை நான் என்று எடுத்தா என்ன, மண்ணால் படைக்கப்பட்ட இந்த மண்ணை நான் என்று எடுத்தா என்ன, நிலை போன்ற ஒன்ற உடல் என்ற நம்பி நிஜம் என்று நம்பினா என்ன. சொல்றாங்க மண்ணாலான மனித உடலை மனிதன் என்று நம்புகிறாய் என்று ஒரு பாட்டு எழுதுறாங்க.
இன்னொரு பாட்டுல எழுதுறாங்க, நிழலை போன்ற உடலை நிஜமென நம்பி நரகில் விழ. அப்படின்னா நான் நெருப்பு என்று சொல்லி எண்ணினவன், நான் நெருப்பு என்று சொல்லி நம்பினவன், நான் நெருப்பு என்று சொல்லி உணர்ந்தவன் நம்புல நான் உடல் என்று சொல்லி உணர வச்சு எங்க எடுக்கான், எங்க போறாங்க, எங்க தள்ளப்படுறாங்க. அதைத்தான் சொல்றாங்க, நிழலை போன்ற உடலை நிஜமென நம்பினா, நிழலை போன்ற உடலை நான் என்று உணர்ந்தா, மண்ணாலான உடலை மனிதன் என்று நம்பினா நரகுல வீழ்வாண்டா. இவங்க நரகத்துல வீழ்றாங்களா, அவன் கொண்டு போய் வீழ்த்துறாங்க. நான் நெருப்பு என்று அந்த படைக்கப்பட்ட அந்த பொருளை நான் என்று உணர்றது, அதை நான் என்று நம்புறது, அதை நிஜமானது என்று ஈமான் கொள்றது. இங்க நான் உடல் என்ற ரீதியில ஒருத்தர் செய்யறாருண்டா, செய்யற இடத்துல நிக்காருண்டா, அவர் எங்க நிக்காரு, மேலெண்ணத்துல நிக்காரா இல்லையா? இப்ப மேலெண்ணம் இல்லைன்னு விளங்குதா? அப்ப உடலை நான் என்று சொல்லி அவன் நெருப்ப நான் என்று எடுத்த மாதிரி, நெருப்ப நான் நெருப்பால படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று அவன் உணர்ந்த மாதிரி, இங்க மண்ணால படைக்கப்பட்டிருக்கிற இந்த மண்ணை நான் என்று, அதை உடல் என்று, அதை நிஜம் என்று எடுக்கிற எல்லாரும் அவன் எடுத்த